வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மானஸ் கிச்சனில் முருங்கைக்கீரை சூப்பு பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை சூப்பு பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ் மோர் அயன் தென் ஸ்பினாச்சின்னு சொல்லலாம். 17 டைம்ஸ் மோர் கால்சியம் தென் மில்க்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 15 டைம்ஸ் மோர் பொட்டாசியம் தென் பனானான்னு சொல்லலாம். 10 டைம்ஸ் மோர் விட்டமின் ஏ தென் கேரட்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக 7 டைம்ஸ் அதிகமான ஆரஞ்சு, அதாவது விட்டமின் சி வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முருங்கைக்கீரையை தான் நம்ம வந்து இன்றைக்கி சூப்பாக செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அனிமிக்காக இருப்பாங்க, அயன் டெஃபிஷியன்சினால் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து ஒரு கைப்பிடி கீரை கிடச்சா போதுங்க, இந்த மாதிரி ஒரு சூப்பரான சூப்பு செஞ்சு அவங்க சாப்பிடும்போது அந்த அயன் பார்த்திங்கன்னா அந்த டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா வந்து உடம்புக்கு தேவையான அயன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அனிமிக் ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இந்த சூப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான முறையில் தான் பண்ண போகிறோம். இதில் நம்ம பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் ஒரு கட்டு அளவுக்கு நம்ம கீரை எடுத்துருக்கோம். பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்துருக்கோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. ஸோ அவ்வளோதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ முன்ன சொன்ன மாதிரி அதாவது மஞ்சள் பருப்பு, சிறு பருப்பு எடுத்துருக்கோம் ஒரு கப்பு. அதை நல்லா வந்து கழுவிட்டு ஒரு 3-4 விசில் விட்டு நம்ம மைய வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயத்தையுமே உரித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு கட்டளவுக்கு எடுத்துருக்கோம். நல்ல பொடி கீரையாக இருக்குது, அதாவது நல்ல எலசான கீரையாகவும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கீ சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப மணமாக இருக்கும் சூப்பு. இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பொரிக்கிறோம். அதுக்கப்புறம் 4 மிளகு சேர்த்தும் வதக்குறோம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாவை கீரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஒரு 10 to 15 கவுண்ட் எடுத்துருக்கோம். அதை நல்லா பொடியாக சேர்த்து வதக்கி விடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல மிதமான ஒரு தீயில் நம்ம வதக்கி விட்டுட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்ச அந்த முருங்கைக்கீரையை, இலசான கீரையை நம்ம இதோடு சேர்த்து வதக்கி விடுறோம். ஸோ கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு, ஏன்னா கீரையை வந்து அந்த ஆயிலையோ இல்லாட்டி நீங்கள் போடக்கூடிய கீலையோ வதக்கினீங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு தண்ணியை வந்து அதில் சேர்க்குறோம். ஸோ அப்போ அந்த தண்ணியிலே குக் ஆகும் நல்லா. ஸோ வேணும்னா நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணியுமே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு திக்காக வெந்திருக்கும், அப்போ தண்ணி இருக்காது, அதனால் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஸோ இதில் உள்ள அந்த பருப்பை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பருப்பு திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துட்டுருக்கு பருப்பு தண்ணியில். இப்போ அந்த கரைச்சி வச்ச பருப்பை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கீரையோட ஆட் பண்ணுறோம். ஸோ கீரையிலுமே நம்ம வந்து இந்த பருப்பை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸ் மில்கையுமே இதில் வந்து சேர்க்குறோம். இது வந்து கூடுதல் ஒரு க்ரீமி டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ பால் வேண்டாம் அப்படின்றவங்க இந்த இடத்துல நீங்கள் பாலையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு இது வரைக்குமே சூப்பாக நீங்கள் வந்து வச்சு குடிச்சிக்கலாம். ஸோ பால் போடும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்து ஃபைனலாக இதில் சேர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்காக ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயமும் இந்த ஸ்டோன் ஃப்ளவர் இருக்கும், அதை ஒன்று போட்டு தாளித்து இந்த சூப்போடு சேர்க்குறோம். ஸோ அப்படி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா எப்போவுமே சூப்பு அப்படின்னாலே இந்த ஸ்டோன் ஃப்ளவர் ஒன்று போட்டு தாளித்து ஃபைனலாக சேர்த்துருங்க. அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும் சூப்புக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. தாளித்து அந்த பாத்திரத்துலேயே 2 ஸ்பூன்னு நீங்கள் சூப்பை சேர்த்து இந்த சூப்போடு சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளவுதாங்க,
ஸோ நல்ல ஒரு சளி பிடிச்சிருக்கு, உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சூப்பு வந்து நல்லா சுட சுட வச்சு நம்ம கொடுக்கும்போது அது வயிற்றுக்கும் அது ஒரு தொண்டைக்குமே ரொம்ப இதமாக இருக்கும். ஸோ நல்ல ஹெல்த்தியான சூப்புன்னே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா இதனுடைய பயன்பாடுகள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் சூப்பாகவுமே அப்படியே குடிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெப்பர் பவுடருமே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு சாதத்துலேயுமே போட்டு சாப்பிட்லாம். நல்லா சுட சுட சாதம் வச்சுட்டு நல்லா குழச்சிட்டு அதில் இந்த சூப்பை போட்டு சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாகவும் ஒரு தொண்டைக்கு இதமாகவுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் இந்த சூப்பு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் அதாவது இந்த முறையில் செஞ்சதில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஸோ எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி சேனலுக்கு கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.